نهج حياة جئنا تبصرة عن كل ضلال. أعددنا بضع رسالات تحمل نورا للأجيال. معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال. أعددنا بضع رسالات تحمل نورا للأجيال. الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், இன்றைய கால சூழ்நிலையில் சமூகத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. எல்லா நிலை மக்களுமே தன்னுடைய குழந்தைகளை பற்றி, சமுதாயத்தை பற்றி, வருங்கால சந்ததிகளை பற்றி யோசிக்கக்கூடியவர்களாக, கவலைப்படக்கூடியவர்களாக, அதற்கான முயற்சிகளில் எல்லா தரப்பு மக்களுமே அவரவர்களால் என்னென்ன முடியுமோ அந்த முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உலமாக்கள், ஜமாத்துல் உலமா அவங்க ஒரு முயற்சி செய்யறாங்க. பள்ளியினுடைய நிர்வாகம் ஒரு முயற்சி செய்து, இது போன்ற மக்தபுகள், தீனியாத் போன்ற மக்தபுகள், அமைப்புகள் அவங்க ஒரு முயற்சி செய்யறாங்க. அரசியல் சூழல்கள்ல இருக்கக்கூடிய இயக்கங்கள் ஒரு சில முயற்சிகள் செய்யறாங்க. இப்படி சமூகத்துல பலதரப்பட்ட முயற்சிகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் ராயியத்தை. இங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது, எல்லாத்தையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஒரு சமுதாய வளர்ச்சியில எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைய, அடுத்த ஜெனரேஷனை சரியான முறையில நம்ம உருவாக்க முடியும். ஒரு சில நபர்கள் மட்டுமே முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஏதோ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு முயற்சி செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்தை அடைய முடியாது. எல்லாரும் செய்யணும் முயற்சி. அதுல குறிப்பாக இங்க பலதரப்பட்ட முயற்சிகள். சில பேர் கல்வித்துறைகள்ல முயற்சி செய்யறாங்க, சில பேர் மருத்துவமனைகள்ல முயற்சி செய்யறாங்க, சில பேர் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்யறாங்க. இப்படி பலதரப்பட்ட முயற்சிகள் நடக்குது. இந்த எல்லா சேவைகளை விட இன்றைய கால சூழ்நிலையில ரொம்ப அதிகமாக கவனம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு பணி என்னன்னு சொன்னா, நம்முடைய அடுத்த தலைமுறைகளை நம்ம எப்படி உருவாக்குறோம், நம்ம பிள்ளைகளை எப்படி உருவாக்குறோம், நம்முடைய ஆண் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, நம்முடைய வாலிபர்களை எப்படி உருவாக்கி சரியான முறையில மேம்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய செயல் திட்டங்கள்லயே மிக முக்கியமான ஒரு பகுதி. அத ஆண்களுக்கும் பொறுப்பு இருக்குது, அதுக்கு பெண்களுக்கும் பொறுப்பு இருக்குது. இன்னும் ஆழமாக இத விளங்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சமுதாய முன்னேற்றத்துல, சமுதாய வளர்ச்சியில ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு பகுதி அதிகமான பொறுப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஆணால் ஒரு குழந்தைய உருவாக்க முடியாது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். நமது வீடுதான் ஒரு கலாசாலையில், ஒரு பல்கலைக்கழகத்தின் முதல் அமைப்பு எங்கிருந்து உருவாக்கப்படுது அப்படின்னா அது நம்முடைய வீடுகள் தான் உருவாக்கப்படுது. அதை நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள் அதை விளங்கி நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளை எப்படி உருவாக்கணும், அதற்கு ஆண்களுடைய உறுதுணைகள், சப்போர்ட்டுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஒரு டிஸ்கஷனாக, சில கருத்துக்களாக தெரிவிக்க விரும்புறேன். இன்னைக்குள்ள சமுதாய சூழ்நிலையில், இன்னைக்குள்ள கலாச்சார மாற்றங்களில நம்ம குழந்தைகள் என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். இங்க வந்திருக்கிற எல்லா தாய்மார்கள், சகோதரிகள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே நம்ம பிள்ளைகளை பெரிய டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா, பெரிய பெரிய ஆடி முஃப்தியா, ஒரு ஜட்ஜா உருவாக்கிடணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆனா 90% குடும்பங்கள், 90% ஃபேமிலிஸ் அந்த இடத்துக்கு போறதில்லை. வெறுமன ஆசைகள் படுறதுனால மாற்றங்களை நம்ம உருவாக்க முடியாது.
அதற்கான சரியான திட்டமிடுதல் வேணும், அதற்கான சரியான பயிற்சி முறைகள் வேணும், அதற்கான சரியான தியாகங்கள் செய்யணும். அப்பதான் அந்த இடத்தை அடைய முடியும், இல்லைன்னா அடைய முடியாது. வெறுமனே ஆசைப்படலாம், என் பிள்ளைய அப்படி ஆக்கலாம் இப்படி ஆக்கலாம். இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில கல்வி விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு. எல்லாருமே நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், எல்லாருமே அதை விட அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மொபைல் போனை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பார்க்கிறோம். இந்தியாவில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு நாளைக்கு ஸ்கிரீனிங் டைம் 8 ஹவர்ஸ்ங்கிறான். 8 மணி நேரம் மொபைல் போனை மட்டுமே பார்க்கிறோம், நிறைய பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னு முன்ன பார்த்தது தெரியாது, மறந்து போயிடும். பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப இந்த நிலையில நாம நம்முடைய குழந்தைகளை, நாம நம்முடைய ஜெனரேஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்ன, நாம எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு, ஒரு மனிதனுக்கு நோய் இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவரை போய் அணுகணும்னா அந்த மருத்துவர் முதலாவதாக இவருக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நோயை கண்டுபிடிச்சாதான் மருந்துகள் கொடுக்க முடியும். நோய் என்னன்னு தெரியாம அவருக்கு காய்ச்சலா, மஞ்சகாமலையா, இல்ல வயிற்றுப்போக்கா, அவருக்கு என்ன நோயின்னு ஒரு டாக்டர் தெரியாம அவர் ஏதாவது ஒரு மருந்து கொடுத்தாருன்னா ஒண்ணு பேஷண்ட் இறந்து போயிடுவாரு, அல்லது அதனுடைய பக்க விளைவுகள் மோசமானதாக மாறிடும். அதனால தாய்மார்கள் நம்முடைய குழந்தைகளை உருவாக்கணும், நம்முடைய வருங்கால சந்ததிகள் வலிமையாக உருவாக்கப்படணும், எல்லா நிலையிலும் ஆளுமையான சமூகமாக மாறணும் அப்படின்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நான் பல இடங்கள்ல இதை பேசிக்கிட்டே இருக்கிறேன், குறிப்பாக தாய்மார்கள். இப்ப நேற்று கூட நான் திருச்சிக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பெரிய ஒரு மஹல்லா, மாஷா அல்லாஹ், கிட்டத்தட்ட 800 பெண்கள் கலந்து கொண்டாங்க அந்த நிகழ்வுல. பெண்கள் ரொம்ப அதிகமாக சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு கவலைப்படுறாங்க, மாஷா அல்லாஹ். கல்ச்சரலி ஒரு சில பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அநேக சகோதரிகள், தாய்மார்கள் தன்னுடைய வருங்கால சந்ததிகளை நல்லபடியாக உருவாக்கணும் அப்படிங்கிற உணர்வுகள் இந்த நூற்றாண்டுல ஏற்பட்டிருக்கிறது பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம். நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன், கடந்த 300 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு சமூகத்துல ஏற்பட்டிருக்கு. தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, இது உலகம் முழுக்க இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அழுத்தப்படுறோம், அந்த அளவுக்கு நம்ம அதிகாரத்தால் அழுத்தப்படுறோம். அப்படி அழுத்தங்கள் படும்போது நாம திரும்ப டெவலப் ஆகணுங்கிற உணர்வுகள் இயற்கையிலேயே நமக்கு ஏற்படும். இப்படி ஏற்படும் போது சமூகத்தை சரியான முறையில கட்டமைச்சு நம்ம மேம்படுத்திட்டோம்னு சொன்னா அடுத்த ஒரு தலைமுறை வலிமையானவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, நேர்மையானவர்களாக, அதிகாரத்துல உள்ளவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்பாங்க. அதற்கு இந்த தலைமுறை தியாகம் செய்யும். நோ சாக்ரிஃபைஸ் நோ வெற்றி. தியாகம் இல்லாமல் ஒருபோதும் வெற்றி யாருக்கும் எங்கேயும் எப்பொழுதும் கிடைக்க போறதே கிடையாது. எந்த சமூகம் தியாகம் செய்யுதோ அந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறை சிறப்பானதாக இருக்கும். இந்த தலைமுறையில இப்பயே தியாகம் செஞ்சு இப்பயே நம்ம அனுபவிக்க முடியாது. விதைய போட்டோம்னே நாளைக்கு மரம் முளையாது. விதைய போட்டோம்னா குறைஞ்சது 30 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும். அதுல இருந்து கனிகளையும் அதுல இருந்து பழங்களையும் நம்ம அடையணும்னா சில நேரங்களில் நம்ம இருக்கலாம், நம்ம இல்லாம கூட போயிடலாம். ஆனா ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. தமிழ் இலக்கியம் மிக அற்புதமா சொல்லும், ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. நம்முடைய நன்மை தீமைகளுடைய விளைவுதான் நம்ம பிள்ளைங்க. நாம நேர்மையாக, நல்லவர்களாக, தியாகம் செய்து, அர்ப்பணித்து, அல்லாஹுடைய தொடர்பை, குர்ஆனுடைய தொடர்பை எடுத்துக்கொண்டோம்னா நம்ம பிள்ளைங்க இந்த உலகத்துல நிலையான, வலுவான, வலிமையான சமூகமா இருப்பாங்க. நாம இந்த உலகத்துல இந்த டிவிகளை, நாடகங்களை, உலகத்தினுடைய மீடியாக்களை, இந்த உலகத்தினுடைய இந்த ஆசபாசங்கள்ல மூழ்கி போயிட்டோம்னா நம்ம மூழ்கி போயிடுவோம். ஆனா நம்ம குழந்தைகள் அடிமைகளா தான் இங்க இருப்பாங்க. ரொம்ப ஆழமா தாய்மார்கள் யோசிக்கணும். இது ஒரு பயான் நிகழ்ச்சி கிடையாது, பெற்றோர்கள் மீட்டிங் அப்படிங்கிறது இது ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயம். உங்க பிள்ளைகளை ஏன் ஓத வைக்கிறீங்க, எதுக்கு காலையில எழுப்பி விடணும், ஏன் குர்ஆனோட தொடர்பு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க உணர்வு பூர்வமா விளங்கணும். இதுக்கு பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை. தாய்மார்கள், சகோதரிகள், நண்பர்கள் விளங்கிக் கொள்ளணும். இதுக்கு பெரிய பிஎட் படிச்சிருக்கணும், இதுக்கு பெரிய பிஹெச்டி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு உணர்வுகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு கவலை இருக்குது அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்க புள்ள இந்த சமூகத்தினுடைய தலைவராக மாறுவாங்க. இதான் யதார்த்த உண்மை. நான் பல நேரங்கள்ல, பல இடங்கள்ல இதை நான் உணர்ந்து உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு பெரிய படிப்பு, நான் படிக்கிற, என் பிள்ளை எப்படி படிப்பான் அப்படிலாம் கிடையாது. சாதாரண நிலையில இருக்கக்கூடிய தாய்மார்கள் தன் பிள்ளைகளை பெரிய லெவல்ல உருவாக்கி இருக்கிறாங்க.
பெரிய லெவல்ல படித்து பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்க சில நேரங்கள்ல ஒண்ணுமில்லாம விளங்காம போகக்கூடிய குடும்பத்தையும் பார்க்கத்தான் செய்யறோம். அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய பார்வையில பணக்காரவங்க, ஏழைங்க, படிச்சவங்க, பாமர மக்கள், நகரத்துல வாழ்றவங்க, கிராமங்கள்ல வாழ்றவங்க எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில யார் சிறந்தவங்கன்னா, இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் யார் சிறந்தவர்கள், யார் இறைவனை பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். இந்த யூனிவர்சல் தாட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த கருத்துகள் இருக்குது, எந்த மதங்கள்லையும் சொல்லப்படல, எந்த மார்க்கத்திலையும் எந்த மதங்கள்லையும் எந்த தலைவரும் சொல்லப்படாத கருத்து. நம்ம இஸ்லாத்துல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல ஈமானுக்கு அடுத்து அவங்க மக்களிடத்துல பேசினது என்னன்னா, ஒரு ஏழையும் பணக்காரனும் ஒண்ணு, ஒரு கருப்பனும் வெள்ளையனும் ஒண்ணு, ஒரு அடிமையும் ஆண்டானும் ஒண்ணு, படித்தவனும் பாமரனும் ஒண்ணு. அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்துல சகன்ல உட்கார்ந்து சாப்பிடுறது, ஒரே தட்டுல சாப்பிடுவாங்க. நான் சமீபத்துல இன்னைக்கு இந்த உம்ரா போயிட்டு இருந்தானத்தான் வந்தேன். அங்க ஒரு மதினாவுல ஒரு பள்ளிக்கு தொழுக போனேன். அங்க அந்த பள்ளியை கிளீன் பண்ணக்கூடியவர் தொழுகு வைக்கிறாரு. இமாம் லேட்டா வந்துட்டாரு, அவர் பின்னாடி நிற்கிறார். அந்த ஊரினுடைய கவர்னர் பின்னாடி நிற்கிறார். அந்த பள்ளியை கிளீன் பண்ணக்கூடியவர் தொழுகு வைக்கிறார். நாங்கெல்லாம் பின்னாடி நின்று தொழுகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்துல அப்படி கிடையவே கிடையாது. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள். இஸ்லாத்துல யார் உயர்ந்தவர்கள்னா, யார் இறைவனை பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அதனால நம்மளால முடியல, எனக்கு காசு பணம் இல்லை, எங்கள்கிட்ட சரியான இது படிப்பு இல்லை அப்படி நினைக்காதீங்க. உங்களிடத்துல கவலையும் அல்லாஹ்விடத்துல விற்கக்கூடிய பழக்கமும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, நிச்சயமாக உங்க குழந்தைகளை வருங்காலத்தில் பெரும் தலைவர்களாக நீங்க மாற்ற முடியும். அப்படிங்கிறத ஆழமாக நம்புங்க. அதை உணர்ந்து நம்பணும். அதை நம்பினாதான் மாற்றங்கள். இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு எல்லாம் எழுத படிக்க தெரியாது. எங்க அம்மா எல்லாம் 3வது தான் படிச்சிருக்கிறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா அதிகாலை 4 மணிக்கு தஹஜ்ஜுக்கு எழுந்திருச்சிருவாங்க. எழுந்து என்னை எழுப்பி விட்டு பக்கத்துல உட்கார்ந்து வச்சு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. சூறாக்களை சொல்லி கொடுத்துட்டு பக்கத்துல இன்னும் தொழு வைப்பாங்க. அவங்களே தொழு வைப்பாங்க. பக்கத்துல நான் நிற்பேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 7 வயசு 8 வயசு நான் சொல்றேன். எங்க வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் 2 கிலோமீட்டர் இருக்கும். எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, தொழுகை முடிச்சுட்டு வீட்டுல தண்ணி பிடிக்கணும். எப்படி தண்ணி பிடிக்கணும்னா, ரோட்ல போய் தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும். வீட்டுக்குள்ள தண்ணி வராதப்ப எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, அத்தா நீ ட்ரெஸ் எல்லாம் என்னை மாட்டி உட்கார வச்சுட்டு ஒரு அல்லுந்து சூறா ருசு இருக்கும், ஒரு சின்ன முன்னாடி காலத்துல எஸ்எல் குர்ஆன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கையில வச்சுட்டு உட்கார வச்சிருவாங்க. இவங்க போய் என்ன செய்வாங்க, புர்காவை போட்டுக்கிட்டு 2 குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை பிடிச்சிக்கிட்டு 2 கிலோமீட்டர் கூட்டி போவாங்க. எங்க மதரசாவுக்கு கூட்டி போய் மதரசாக்குள்ள விட்டுட்டு எங்க அத்தா வெளியில வேலைக்கு போயிடுவாங்க. போனா 2 நாள் 3 நாள் ஆகும். வண்டியில போயிடுவாங்க. போயிட்டு நான் வெளியே உட்கார்ந்துருப்பேன் வாசல்ல. எங்க அம்மா வெளியே உட்கார்ந்துருப்பாங்க, நான் மாசாக்குள்ள இருப்பேன். மதரசாக்குள்ள 1 மணி நேரம் மதரசா நடக்கும். 7:30 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும். அந்த 1 மணி நேரம் எங்க அம்மா வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. இப்படியே 2 மாசம் செஞ்சாங்க. என்னை பழக்கப்படுத்தினாங்க. மதரசா 2 கிலோமீட்டர் நடந்தே போகணும், காலையில திரும்பி நடந்தே வரணும். இப்படித்தான் நம்முடைய தாய்மார்கள் செய்தாங்க முன்னாடி. நல்ல ஆழமா இதை நீங்க யோசிங்க. இது நம்ம கேட்கறதுக்கு சாதாரணமா தெரியும், இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு இப்பதான் எனக்கு புரியுது. நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகளை தயார் பண்ணி இந்த மதரசாவுக்கு போ, நீ ட்ரெஸ்ஸை மாத்தி நீ போன்னு சொல்றதுக்கு நம்மளால முடியல. அவங்க என்ன செய்வாங்க, 2 கிலோமீட்டர் நடத்தியே கூட்டி போய் உள்ள உட்கார வச்சுட்டு அஜித்துக்க சொல்லுவாங்க. அவர் பேர் அப்துல்லா ஹஜரத். அவர் எங்க உஸ்தாது பேர் அப்துல்லா ஹஜரத். அவர்கிட்ட சொல்லுவாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, அஜரத்துங்க இப்படி. அவங்க புர்கா போட மாட்டாங்க, அந்த இன்னொரு துப்பட்டி போடுவாங்க. வெள்ளை கலர்ல துப்பட்டி ஒன்று இருக்கும், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்படி மூஞ்சி அப்படி பொத்திக்குவாங்க. இப்படி இது வரைக்கும் பொத்திக்கிட்டு அதுகிட்ட சொல்லுவாங்க, நான் சின்ன புள்ள 7 வயசு 8 வயசு இருக்கும், இவன் கண்ணை மட்டும் விட்டுருங்க அஜரத்துங்க, இவனை உரிச்சு அப்படி அனுப்புங்க, இவன் ஓதாட்டி என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுல நான் ஒரு பையன் தான், எனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் யாரும் இல்லை, நான் ஒரே பையன் தான். இப்படி 3 மாசம் என்னை பழக்கப்படுத்தினான். அதுக்கப்புறம் டெய்லி போயிட்டு டெய்லி 1 மணி நேரம். எங்க அம்மா குரான் ஓத தெரியாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, தாய்மார்களுடைய தியாகம் தான் அடுத்த ஜெனரேஷன். தியாகத்துக்கு நிச்சயமாக கூலி கொடுக்கப்படும். இன்னல்லாஹ் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். யார் தியாகம் செய்யறாங்களோ அவங்க கூலி மறுக்கப்படாது. ஏதோ ஒரு விதத்துல கொடுக்கப்படும், ஏதோ ஒரு விதத்துல கொடுக்கப்படும். பயப்படாதீங்க. உங்க குழந்தைகளுக்காக நீங்க அதிகாலை எழுந்து தொழுது குழந்தைகளை தயார் செய்து மதரசாவுக்கு அனுப்பி இப்படி சில விஷயங்களை நீங்க செய்றீங்கல்ல, அது கடினமானதாக தெரியலாம், கஷ்டமா தெரியலாம். என்னடா டெய்லி இப்படி பண்றமே அப்படின்னு தோணலாம். ஆனா இதனுடைய பிரதிபலன், இதனுடைய விளைவுகள் ஆகச்சிறந்த விளைவுகளாக இருக்கும். அதை எங்க அத்தாவும் அம்மாவும் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. அதை நேற்று கூட எங்க அம்மா என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குது,
உன்னுடைய பணிகள், நீ செய்யக்கூடிய சேவைகள் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் நான் செய்யறதல்ல, உங்களுடைய துவா. அம்மாக்களுடைய துவா தான் குழந்தைகள், அத்தாக்களுடைய துவா தான் குழந்தைகள். இதை ரொம்ப ஆழமா விளங்கிக்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு தாய்மார்களும் முன்னாடி செஞ்சாங்க. அப்படி செய்யக்கூடிய, நிச்சயமாக அப்படி ஒரு தாய்மார்கள் நீங்க தியாகம் செய்யறீங்கன்னா அதுல பெரிய இம்பாக்ட் ஏற்படும். எத்தனையோ தாய்மார்கள் கை குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நிச்சயமா இது வந்து சாதாரணமா நினைக்கலாம். கை குழந்தையை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இன்னைக்கு சனிக்கிழமை வீட்டுல ஜாலியா இருக்கலாம், வந்து உட்கார்ந்து இப்படி கேட்கணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதனுடைய பலன்கள், இதனுடைய நல்ல விளைவுகள் ரொம்ப பெருசு. அந்த குழந்தைகள் வருங்காலத்துல உங்களுடைய பெயரை உலகம் முழுக்க எடுத்துட்டு கொண்டு போவாங்க. இப்படி நான் எப்படி எங்க அம்மாவை பத்தி உங்கள்கிட்ட சொல்றனோ அதே போல உங்க குழந்தைகள் உங்களை பற்றி இந்த உலகம் முழுக்க பேசுவாங்க. அப்படி பேசணும் அப்படின்னா அதை உணர்வு ரீதியாக நீங்க செய்யணும், வெறுமனை செய்யக்கூடாது. உணர்வு ரீதியாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜுல்ஃபிகார் சார், அவங்க மிகப்பெரிய ஒரு ஆடி, உயிரோட தான் இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு ஷேக், நக்ஷபந்தி தரீக்கத்துல மிகப்பெரிய ஷேக். அவங்க உலகம் முழுக்க பயணிக்கக்கூடியவங்க, இந்த தீன, இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆன மக்களுக்கு மத்தியில எடுத்து வைக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பயான்ல பேசுறாங்க, இன்னைக்கு ஜுல்ஃபிகார் உலகத்துல ஆகச்சிறந்த அறிவாளியாக, ஒரு பெரிய ஆடியமாக, ஒரு பெரிய ஸ்காலராக இன்னைக்கு உலகத்துக்கு மத்தியில பேசப்படுறோம். ஆனா அந்த ஜுல்ஃபிகார் தன்னுடைய அறிவை கொண்டு, என்னுடைய முயற்சியை கொண்டு இந்த இடத்துக்கு நான் வரல, அது எங்க அம்மாவுடைய துவாவை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. சொல்றாரு, எங்க வீட்டுல மொத்தம் 7 குழந்தைகள். 7 குழந்தைகள் எங்க வீட்டுல எல்லாம் படுத்திருப்போம். எங்க அம்மா அதிகாலை தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருச்சிருவாங்க. அதிகாலை எழுந்து எங்க அம்மா துவா செய்வாங்க, தொழுதுட்டு துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையினுடைய பேர் சொல்லி துவா செய்வாங்க. யா அல்லாஹ் என் மகன் அப்துல் காதர், யா அல்லாஹ் என் மகன் ஃபாத்திமா, யா அல்லாஹ் என் மகன் அப்துல்லா, இப்படி ஒவ்வொரு பேரையா சொல்லி சொல்லி துவா செய்வாங்க. எனக்கு வயசு ஒரு 6-7 வயசு இருக்கும். நான் படுத்திருப்பேன். எங்க அம்மா துவா செய்யும் போது எப்ப ஜுல்ஃபிகார் அப்படின்னு சொல்றாங்களோ அப்ப நான் வேகமா பெட்ல இருந்து எதிர்த்து வேகமா ஓடி போய் எங்க அம்மா மடியில படுத்துக்குவேன். எங்க அம்மா தொழுகையில உட்கார்ந்து இருப்பாங்க, துவால உட்கார்ந்து இருப்பாங்க. யா அல்லாஹ் என் மகன் ஜுல்ஃபிகார் அப்படின்னு சொன்ன உடனே வேகமா எழுந்திருச்சு போய் எங்க அம்மாவுடைய மடியில படுத்துக்குவேன். எங்க அம்மா என்ன செய்வாங்க, தன்னுடைய வலது கையால் என் தலையை தடவி கொடுப்பாங்க. ஜுல்ஃபிகார் அவங்க அழுது கொண்டே சொல்றாங்க, எங்க அம்மா இப்ப உயிரோடு இல்ல, அவங்களுக்கு வயசு ஜாஸ்தி, இப்போ கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. எங்க அம்மா உயிரோடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே சொல்லுவாங்க. எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா என் தலையை தடவி கொடுப்பாங்க. இடது கையால் அல்லாட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் என் மகன் ஜுல்ஃபிகாருக்கு உன் ஞானத்தை கொடு, யா அல்லாஹ் என் மகன் ஜுல்ஃபிகாரை இந்த தீனுக்கு பொருந்திக்கொள், யா அல்லாஹ் என் மகன் ஜுல்ஃபிகாரை உன்னை பற்றி, உன் குர்ஆனை பற்றி, உன் மார்க்கத்தை பற்றி உலகம் முழுக்க எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலிமாக உருவாக்கி கொடு அப்படின்னு கேட்பாங்க. அந்த வார்த்தைகள் இன்னும் என் காதுகளில் விழுகிறது. அதனால்தான் இன்னைக்கு ஜுல்ஃபிகார் உங்களுக்கு மத்தியில் நிற்கிறேனே தவிர இது என்னுடைய அறிவை கொண்டு, என்னுடைய முயற்சியை கொண்டு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும் போது உள்ளமெல்லாம் அப்படியே உருகி ஊத்தும். பெற்றோர்களுடைய தியாகம் தான் குழந்தைகள். எந்த அளவுக்கு நீங்க தியாகம் செய்யறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில, உங்களுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில, உங்களுக்கும் மார்க்கத்திற்கும் மத்தியில தொடர்பு சரியாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்க குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக, சீரான குழந்தைகளாக, ஒழுக்கமான குழந்தைகளாக, இந்த உலகத்தில் இந்த தீனை பரப்பக்கூடிய, இந்த உலகத்தில் மிகப்பெரிய தலைமைக்கு வரக்கூடிய குழந்தைகளாக மாறுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தாய்மார்கள், சகோதரிகள், வந்திருக்கிற நண்பர்கள், தயவு செய்து குழந்தைகளுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் செய்யுங்க. நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம சாப்பிடுறது, நம்ம எல்லா விதமான கஷ்டப்படுறது, இரவு பகல் முடிச்சிருக்கிறதெல்லாம் யாருக்கு பண்றோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு தான் பண்றோம். ஆனா அந்த பிள்ளைங்களை சரியா உருவாக்குறோமா? அந்த பிள்ளைங்களை சரியான முறையில இலக்குகளோடு பயணிக்க வைக்கிறோமானா இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இந்த உலக இன்பங்கள்ல மூழ்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளே இந்த உலக இன்பங்கள்ல மூழ்கிறோம். ஒன்று உலக இன்பங்கள்ல மூழ்க போறோம், இல்லைன்னா உலகம் எதுவும் கிடைக்கலையோ பயந்து பயந்து வாழ்றோம். எனக்கு கிடைக்காது, அவங்க வீடு கட்டாங்க, என்னால வீடு கட்ட முடியல, அவங்க கார் வாங்கிட்டாங்க, என்னால கார் வாங்க முடியல. எப்பயுமே உலகத்தை பத்தி யோசிக்கிறோமே தவிர என் பிள்ளைகளை நான் சீராக வளர்ப்பேன், ஒரு சிறந்த ஆளுமையாக மாற்றுவேன், என் வீட்டுல ஒரு டாக்டர் இருக்காரு, என் வீட்டுல ஒரு பெரிய கலெக்டர் இருக்காரு, என்னுடைய புள்ள பெரிய ஜட்ஜாக இருப்பாங்க, என் புள்ள பெரிய ஆளி முஃப்தியாக வருவாங்க அப்படிங்கிற உணர்வுகள் நமக்கு இல்லை. அந்த உணர்வுகளை உருவாக்கி கொள்ளுங்க. அதற்குத்தான் மக்தபுகள். மக்தபுகள் என்பது சும்மா பிள்ளைங்க வந்துட்டு குரானை வந்து தூக்கிட்டு வந்துட்டு போறது அல்ல. மக்தப் என்பது நம்முடைய கலாச்சாரம்.
மக்தப் என்பது நம்முடைய அடையாளங்கள், மக்தப் என்பது நம்முடைய வரலாறுகள். அதை பாதுகாப்பதை கொண்டுதான் நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய வரலாறை, நம்முடைய கலாச்சாரங்களை நம்மளால பாதுகாக்க முடியும். அதை செய்வதற்கு முயற்சி செய்யறோம். செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இப்ப நம்ம குழந்தைகள் என்ன ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க, எந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க, இது மிக முக்கியமான ஒரு பாடம். இது நம்ம குழந்தைங்க 4 ப்ராப்ளத்தை எதிர்கொள்றாங்க. 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள என் குழந்தையும் இருக்காங்க, உங்க குழந்தையும் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கிறேன், எல்லாரும் தான் இருக்கிறோம். இங்க நான் இல்ல நீங்க மட்டும்தான் சொல்ல வரல, நானும் அதுக்குள்ளதான் இருக்கிறேன், என் குடும்பமும் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதை எப்படி பாதுகாக்கணும்? நம்ம எதிர்கொள்ளக்கூடிய முதல் பிரச்சனை என்னன்னா, நம்ம எதிர்கொள்ளக்கூடிய முதல் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. நாம இன்னைக்கு கல்ச்சரலி பாதிக்கப்படுறோம். நாங்க பார்க்கிற படங்கள், நாடகங்கள், நெட்ஃபிளிக்ஸ், பிரே, சோசியல் மீடியா, கேம்ஸ், இதுதான் நம்மளை இயக்குது. நாம நம்மளே இயக்கிறது அல்ல. இந்த உலகம் நம்மள கமோடிட்டிஸா மாத்திட்டான், ஒரு பொருளாக மாத்திட்டான். எல்லா நிலைகளிலுமே நாம எதையாவது ஒன்றை பார்த்து அதை அடைவதற்கு மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே, ஆண்கள், பெண்கள், எல்லாருமே. அப்ப அந்த கல்ச்சுரல் டிக்ளைன்ல இருந்து எப்படி நம்ம சமூகத்தை பாதுகாக்கிறது? நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து, போடுற செருப்புல இருந்து, தலசீவிர ஸ்டைல்ல இருந்து, சீப்பு வாங்குறது வரைக்கும் எல்லாம் விளம்பரங்கள்ல என்ன காட்டப்படுதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு. எல்லாமே ஒரு புர்காவை போடுறதாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஸ்டைலிஷா இருக்கணும், ரொம்ப ஆழமா, ரொம்ப அப்படியே இதா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் ஃபீல் பண்றோம். அந்த கல்ச்சரல் எல்லா இடத்துலயும் அப்படி ஆயிடுச்சு. முன்னாடி மாதிரி எல்லாம் இப்ப இல்ல. 40 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய டீவியேஷன் கிடையாது. டீவியேஷன் ரொம்ப கம்மி, பராப்பாக்குதல் ரொம்ப குறைவு. இப்ப நிறைய ஆயிடுச்சு. அதனால குழந்தைகளை, சமுதாயத்தை அந்த கல்ச்சரல் டிக்ளைன்ல இருந்து எப்படி பாதுகாக்கணும்? எப்பயுமே இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லாத்தையும் அனுபவிக்க சொல்லுது. சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க, குழந்தை பெற்றுக்கங்க, வெளியூர் போங்க, கார் வாங்குங்க, வீடு வாங்க, எல்லாம் வாங்குங்க. ஆனா எல்லாத்துலயும் ஷரியத் என்ன சொல்லுதோ அதை கடைபிடிச்சுக்கன்னு சொல்லுது. இது இஸ்லாம் எதையுமே தடுக்கல. இஸ்லாம் சொல்றது என்னன்னா, மனிதனுக்கு எது கூடாதோ அது வேணாம்னு சொல்லுது, மனிதனுக்கு எது கூடுமோ அதை அனுபவிச்சுக்கன்னு சொல்லுது. ஆனா அனுபவிக்கும் போது அதை நீ மட்டும் அனுபவிக்காத, உன் ஏழைகளுக்கு கொடு, உன் உறவுகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. ஒரு மனிதன் மூச்சு வாங்குறான்னு வச்சுக்கங்களேன், மூச்சு வாங்குறான், ஆக்சிஜன் உள்ள போகுது. நான் நினைச்சுக்கிறேன் இது ஏன் ஆக்சிஜன், நான் உள்ள போயிருச்சு, நான் வெளியிட மாட்டேன்னு நான் தான் பெறுவேன். இது எனக்கு மட்டும்தான் சொல்றேன், அந்த ஆக்சிஜன் மூச்சு வாங்கிட்டேன், இனிமே வெளியிட மாட்டேன், இது ஏன் ஆக்சிஜன், நான் உள்ள வச்சுக்குவேன், செத்து போயிடும். அது போலதான் உலகம். இங்க வர்றது போறது, வர்றது போறதுங்கிறது இயற்கையானது. ஆனா எதுலையும் வரமும் மீறாம இருந்துட்டேன். இப்ப கல்ச்சரல் அப்படிங்கிறது இஸ்லாம் ஒரு கலாச்சாரத்தை நமக்கு சொல்லுது. ஆண்கள் இப்படி இருக்கணும், பெண்கள் இப்படி இருக்கணும். இது ஏன் சொல்லுதுன்னா, இது அடிமைத்தனம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுக்கு பேர் அடிமைத்தனம் அல்ல. பெண்கள் புர்கா போடணும், ஆண்கள் தாடி வைக்கணும், கரண்டை காலுக்கு மேல ட்ரெஸ் போடணும், ரொம்ப அப்படி இறுக்கமான ஆடைகள் போடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்லுதுன்னா, நம்முடைய சந்தோஷத்தை தடுக்கிறதுக்காக சொல்லல. நீ இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை சொல்லுதே தவிர இஸ்லாம் ஒருபோதும் அடிமைத்தனத்தை சொல்லவே இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கார் எடுத்துக்கோமே, நான் கார்ல ஏறிட்டு நான் ரைட் இண்டிகேட்டர் பார்க்க மாட்டேன், லெஃப்ட் இண்டிகேட்டர் பார்க்க மாட்டேன், முன்னாடி சிக்னல் சிகப்பு கலர்ல வந்தா அதையும் கவனிக்க மாட்டேன், நான் பிரேக்கே பிடிக்க மாட்டேன், நான் காரை வேகமா ஓட்டுவேன்னு என்ன நடக்கும்? ஒண்ணு நாம காணா போயிருவோம், இறந்து போயிருவோம், இல்ல நம்ம முன்னாடி வர்றவன் ஆக்சிடென்ட் ஆயிடும். இது ரெண்டுல ஏதாவது நடக்கும். இப்ப கார்ல எப்படி போகும்போது ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர், சிகப்பு கலர் சிக்னல் பார்க்கறது, பிரேக் பிடிக்கணும், ஆக்சிலேட்டர் மிதிக்கணும், கிளட்சை மாத்தணும், இது எல்லாம் எப்படி இருக்குதோ, கியர் மாத்தணும், இதெல்லாம் எப்படி இருக்குதோ அது போலதான் வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அப்பதான் அந்த கார் ஸ்மூத்தா போகும், அப்பதான் அந்த கார் கரெக்டா போகும். இல்ல நான் யாரையும் கண்டுக்க மாட்டேன், இதை பத்தி கேர் பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்னா அதனுடைய விளைவுகள் மோசமானதாக மாறிடும். அது போலதான் வாழ்க்கை. ஒரு பெண் அப்படிங்கிறவங்க இப்படித்தான் ட்ரெஸ் போடணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் வாழ்க்கையை வச்சுக்கணும். இஸ்லாத்துல ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் தாழ்ந்தவர்கள் அப்படி கிடையாது. பெண்கள் உயர்ந்தவர்கள், ஆண்கள் தாழ்ந்தவர்கள் அப்படியும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? பெண்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, சில பொறுப்புகள் இருக்கு. அதே போல ஆண்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, சில பொறுப்புகள் இருக்கு. எப்படி பெண்களுக்கு பருதா அவசியமோ, உங்களுக்கு எப்படி கற்புங்கிறது இருக்குதோ, அதே போல ஆண்களுக்கும் கற்பு என்பது இருக்குது. இன்னும் சொல்ல போனா
பெண்களுடைய கற்பை பேசுவதை விட இஸ்லாம் ஆண்களுடைய கற்பை தான் அதிகமாக பேசுது. பெண்களுடைய கற்பு என்பது ஆடைகளில் இருக்குது, ஆண்களுடைய கற்பு என்பது கண்களில் இருக்குது. இது எல்லாமே மார்க்கம் சரிசமமான முறையில தான் ரெண்டு பேர்த்தையும் இயக்குது. ஆனா இன்னைக்குள்ள மீடியாக்கள், இன்னைக்குள்ள மத துவேஷம் சிந்தனையாளர்கள், இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் யோசிக்கக்கூடியவங்க, ஃப்ரீடமாக இருக்கிறோம், சுதந்திரமாக இருக்கிறோங்கிற அடிமைகளை உருவாக்கக்கூடிய நபர்கள் தான் இதெல்லாம் தப்பு 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 தப்புன்னு சொல்லி உலகத்தையே அழிவின் பாதையில கொண்டு போறாங்க. இந்த உலகம் என்பது ஒரு கட்டுப்பாடு இருக்கிற வரைக்கும் கரெக்டா போக முடியும். கட்டுப்பாடு இல்ல, விட்டு கொடுத்தது இல்லைன்னா நிச்சயமாக வாழ்க்கை கடினமாக இருக்கும், வாழ்க்கை மோசமானதாக மாறும். அதனால தயவு செய்து கல்ச்சரலி நாம நம்மளையும் பாதுகாக்கணும், நம்முடைய குழந்தைகளையும் பாதுகாத்துக்கணும். நல்ல அழகான ஆடை போடுங்க, நல்ல நிறைய காசு கொடுத்து கூட வாங்குங்க, தப்பு கிடையாது. நல்ல நிறைய காசு பணம் அல்லாஹ் கொடுத்திருந்தா நல்லா வாங்குங்க. ஒருத்தவர்கிட்ட காசு பணம் இருக்குது, நிறைய அல்லாஹ் பணம் கொடுத்திருக்கிறான், அவர் கிழிஞ்ச ஆடையை போடுறாரு, சாதாரண ஆடையை போட்டு அது மக்ரூ, இப்படி போடக்கூடாது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நிறைய கொடுத்தா அதை அவர் வெளிப்படுத்துறது தப்பு கிடையாது, அது பெருமைக்காக இல்லை. அல்லாஹ் கொடுத்ததை நான் வெளிப்படுத்துறேன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் காசு பணம் கொடுக்குறான், ஒரு பெரிய வீடு கட்டலாம், தப்பு கிடையாது. 2 கார் வாங்கலாம், தப்பு கிடையாது, வாங்கலாம். ஆனா எதுவும் வரம்பு மீறாம செயல்படுங்க, எல்லாத்தையும் வரம்புக்குள்ள செயல்படுத்துங்க, அப்படிங்கறதுதான் மிக முக்கியமானது. அதனால சமூகத்துல கல்ச்சரலி நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கானது மட்டுமல்ல. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஹுதல்லின்னாஸ், முழு உலகத்திற்குமான நேர்வழி. குர்ஆன் என்பது ஹுதல்லின்னாஸ், முழு உலகத்துக்குமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை முழுக்க படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன்தான். மார்க்கம், இஸ்லாம், நபி எல்லாமே நமக்கு மட்டுமானதல்ல, எல்லா சமுதாயத்துக்கும், எல்லா மக்களுக்குமானது. அப்ப நாம கல்ச்சரலி உங்களை சரி செஞ்சுக்கல நான் சொல்லுவேன். பிள்ளைங்களுக்கு இப்பயே நெகபாலிஸ் போட்டு பழக்காதீங்க, அழகான மருதாணி வச்சு கொடுங்க, நல்ல மருதாணி வைங்க, அழகான மருதாணி வைங்க. ஓகே, நல்ல ஜினு ரொம்ப வெளியிருந்து பார்க்கும் போது அடுத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி ஆடைகளை போடாதீங்க. சாதாரண ஆடைகளை, நல்ல காட்டனை, நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை போட்டுக்கங்க, தப்பு கிடையாது. அடுத்தவங்க பார்க்கும் போது முகம் சுரிக்கிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, இறுக்கமா போடக்கூடாது. எந்த அளவுக்குன்னா எங்க உஸ்தாத் மௌலானா கலீல் அஹமது கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாடத்துல ஒரு தடவை சொன்னாங்க. நாங்க பாடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், எங்கள்கிட்ட சொன்னாங்க, இன்னைக்கு மனிதர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, மனிதர்களுடைய மென்டாலிட்டி, மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன், ஆண்களும் பெண்களுடைய ஆடைகளை பார்க்கும் போது அவ்வளவு அசிங்கமாக இருக்கு, கண்கொண்டு பார்க்க முடியல, அவ்வளவு கேவலமான ட்ரெஸ் போடுறாங்க. ஆனா வெக்கமே படல, ஆணும் வெக்கப்படல, பெண்ணும் வெக்கப்படல, வெக்கமே படல. தன்னுடைய உடல் உறுப்புகள் வெளியே தெரியுதுங்கிறது வெக்கமே இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆனா மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, பெரிய ஆடைகள் போடுறோம்ல, பெரிய ஜிப்பா போடுறது, பெரிய பைஜாமா போடுறது, நல்ல பெரிய புர்கா போடுறது, நல்ல பெரிய மக்கன்னா போடுறது, இதை போடுறதுக்கு நாம வெக்கப்படுறோம்னு சொல்றாங்க. உண்மையா இல்லையா வச்சு பாருங்க. அரைகுறை ஆடை போடுவதற்கு வெக்கப்படுறதில்ல யாருமே. அசிங்கமான வல்கரான வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஆடைகளை போடுறாங்க, வெக்கமே இல்லை மனிதர்களுக்கு. பெரிய ஆடை போட்டு உடலை முழுக்க மறைச்சு நல்ல தொலைதொரன் ட்ரெஸ் போட்டு போனா வெக்கப்பட்டு குறுகி போறோம். மனிதனுடைய மனநிலை அப்படி மாற்றப்படுது. இன்னைக்குள்ள மீடியாக்கள், இன்னைக்குள்ள டிவிகள், இன்னைக்குள்ள சோசியல் மீடியா, இன்னைக்குள்ள நெட்ஃபிளிக்ஸ், இன்னைக்குள்ள பிரே, இன்னைக்குள்ள இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் காட்டி எதெல்லாம் தப்போ அதெல்லாம் சாதாரணமானதுதான். அதை போடுறா, நான் போடுறேன், இவன் இப்படி இருக்கிறா, நான் இப்படி இருக்கிறேன், அப்படிங்கிற மனநிலைகள் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில கொண்டு வரப்படுது. தயவு செய்து உங்க குழந்தைகளை அப்படி உருவாக்கிறாருங்க. சொல்லிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான். இது இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு. ஏன் தடை செஞ்சிருக்கு? அதுல பாதிப்புகள் இருக்குது. இஸ்லாம் உன்னை வேணாம்னு சொன்னா அது மனித இனத்திற்கான தீமைகள்னு அர்த்தம். ஆய்வு செய்யுங்க. ஒரு விஷயத்தை கூட மனிதனுக்கு நல்லதுங்கிற ஒன்ன இஸ்லாம் என்னைக்கும் தடை செய்யாது. மனித இனத்துக்கு எது தீமையோ அதை ஒருபோதும் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு போகும்போது ஒரு மனைவி ஒரு தேனுடைய உணவு கொடுத்தாங்க. தேனுடைய உணவை எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு மனைவி வீட்டுக்கு போனாங்க. அந்த மனைவி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட ஒரு விதமான வாடை வருது, எனக்கு அது பிடிக்கிறதுன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வீட்டுல நான் தேன் உணவை சாப்பிட்டேன். சொல்லுங்க, அது தேன் உணவை சாப்பிட்டேன்,
அந்த தேன் உணவை இனிமே நான் சாப்பிட மாட்டேன், என் வாழ்நாளில் நான் தேனை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ஆயத்தை இறங்கிட்டான். யார் ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு ஆகுமான ஒன்றை கொடுத்த போது நீங்கள் ஆகுமாகாம அது ஹராமாக நீங்க மாற்றிக்கொள்ளாதீங்க யார் ரசூலல்லாஹ், அது மிகச்சிறந்த உணவுன்னு சொல்றாங்க. இப்ப இஸ்லாம் எதை மனிதனுக்கு கொடுக்குதோ அது நல்லது, இஸ்லாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அது கெட்டது. அதுக்கு பேர் தான் கலாச்சார டிக்ளைன், கல்ச்சரல் ஏமாற்றம், கல்ச்சரல் வீழ்ச்சின்னு பேர். அதான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆண் குழந்தைகளுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. நல்ல முழுமையான ஆடை போட்டு கொடுங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த நெக்கெல்லாம் தெரியற மாதிரி நிறைய பெண் குழந்தைகள், சின்ன சின்ன பெண் குழந்தைகள் தான், 6 வயசு 7 வயசு பிள்ளைங்க, தலையிலையும் துணி இல்லை, இடுப்புலையும் துணி இல்லை, மேல் பகுதியிலையும் துணி இல்லை, ஒரே ஒரு சின்ன சாலை போட்டுக்கிட்டு அதை ஃபேஷன் நம்ம காட்டுறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்க திருந்தி அந்த பிள்ளைய திருத்த நினைப்பீங்க, அந்த பிள்ளை திருந்தா. திடீர்னு எங்கேயாவது நீங்க பயானுக்கு போய் திருந்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா அதிர் சொல்றது கரெக்டு தான், நான் இனிமே என்னை மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க. ஆனா உங்க பிள்ளைகிட்ட அதை சொன்னா உங்க பிள்ளை உங்க பேச்ச கேட்காது. என்னம்மா இப்படி சொல்ற, இத்தனை வருஷமா என்னை இப்படி வளர்த்துக்கிட்டு திடீர்னு அதை போடு முக்கா போடு மக்கா போனா போட மாட்டேங்குது, ஒத்துக்காது. தலையா நீங்க அடிச்சுக்கிட்டாலும் ஒத்துக்கா அந்த பிள்ளை. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அழுதாலும் அந்த பிள்ளை ஏத்துக்காது. அப்படி நீங்க திரும்பி சொன்னா புர்கா போயிட்டு வெளியே போயிட்டு அங்க போன கழுத்தி நீக்கி வச்சுட்டு ட்ரெஸ் போட்டு போயிடும். கலாச்சாரம்ங்கிறது வீடுகள்ல இருந்து வரணும். கல்ச்சர் அப்படிங்கிறது வீடுகள்ல இருந்து உருவாக்கப்படணும். திரும்ப திரும்ப சொல்றேன், இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்ச்சர் அடிமைத்தனம் அல்ல, அது அடிமைத்தனம் அல்ல. ஒரு ஆண், இஸ்லாத்துக்கு புதிதாக ஒரு ஆண் வந்தார், தன் வீட்டுக்கு அதை சொல்லல, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, தன்னுடைய மகள் தன்னுடைய மனைவி எல்லாம் இருக்கிறாங்க. இது அமெரிக்காவில் நடந்த மிக முக்கியமான ஒரு ரிசர்ச். அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய வீட்டுக்கு போனார். தன்னுடைய மகள் ஆஃப் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த டேபிள்ல எப்பயும் போல அந்த புள்ள அந்த வீட்டுல அப்படித்தான் இருக்க, அப்படி உட்காந்துருக்கு. அந்த புள்ள அப்பா வந்தோடனே டாடிட்ட கேட்டுச்சு, டாடி நான் புது ஐபோன் வாங்கியிருக்கிறேன், நான் புதுசா ஐபோன் வாங்கியிருக்கிறேன், இந்த ஐபோனுக்கு கவர் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. கவர் வாங்கி கொடுங்க. என்ன கவர் அப்படின்னா, இந்த போன் வந்து உடையாம பாத்துக்கணும், இந்த போன் வந்து அவ்வளவு காஸ்ட்லியானது, 1.5 லட்சம் ரூபாய் இந்த போனு, இப்ப இந்த போனுக்கு நம்ம கவர் வாங்கி நீட்டா இதை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு அந்த புள்ள சொல்லுது. அப்படியா? அவர் சொன்னாரு, என் மகளான நீ இந்த 1.5 லட்சம் போனை விட ஆகச் சிறந்தவள் நீ, ஆனா உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமை. இந்த 1.5 லட்சம் போனை பாதுகாக்கிறதுக்கு 500 ரூபாய் கொடுத்து கேஸ் போடுற மாதிரி நீ உன்னுடைய கலாச்சாரத்தை, உன்னுடைய உடல் உறுப்புகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. எப்படி ஒரு இனிப்பை மூடாம வச்சுட்டோம்னா எப்படி எறும்புகள் சுத்துமோ, அதே போல இந்த உலகத்துல நாம் நம்மை பாதுகாப்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய கலாச்சாரத்தை பேணி நம் வாழ்க்கையில வாழும்போது எந்த எறும்புகளும் நம் மீது வராது. மிக முக்கியமான பகுதி, ஒரு புர்கா போட்டு ஒரு பெண் நடந்து போனா ஆண்களுடைய பார்வைகள் படாது, ஆண்கள் பார்க்கும் போது திரும்பி கொள்வாங்க. இதெல்லாம் இயற்கையானது, இதெல்லாம் உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், பெரியவங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், ரொம்ப முக்கியமான பகுதி. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லிக் கொள்றேன். இன்னைக்கு சமூகம் படிப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்குது, ஆனா பண்புகள் குறைஞ்சு கொண்டே போகுது. அறிவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது, ஆனா அன்பான வார்த்தைகள் குறைந்து கொண்டே போகுது. கணவரும் டாக்டர் மனைவியும் டாக்டர் சேர்ந்து வாழவே முடியல. அந்த அம்மாவும் PhD படிச்சிருக்கு, இவரும் PhD படிச்சிருக்காரு, ஆனா சேர்ந்து வாழ முடியல. ஒரு கணவன் எப்ப விட்டு கொடுத்து போகணும், ஒரு மனைவி கணவனுக்கு ஏன் கட்டுப்படணும் அப்படிங்கிற உணர்வுகள் இல்லை. சம்பாத்தியம்ங்கிறது பெண்களுக்கு, நான் தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு சொல்றேன், படிப்பு என்பது உரிமைகளை அடைய மட்டும் அல்ல, படிப்பு என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி. The education should be a consciousness, not a freedom. கல்வி என்பது உணர்வு ரீதியாக இருக்கணும். படிப்பதை கொண்டு ஒழுக்கம் வரணும், படிப்பதை கொண்டு அன்பு வரணும், படிப்பதை கொண்டு இரக்கத்தன்மை வரணும், படிப்பதை கொண்டு கட்டுப்படுதல் வரணும், படிப்பதை கொண்டு பேரண்ட்டுக்கு ஒபே பண்ணணும், படிப்பதை கொண்டு கணவருக்கு அன்பாக நடந்து கொள்ளணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, படிப்பு என்பது சுதந்திரம், படிப்பு என்பது என் உரிமையை அடையக்கூடியது. நான் ஒத்த காலில் நின்றுவேன், என் வீட்டுக்காரர் இல்லாட்டி நான் நிற்பேன், என் மனைவி இல்லாட்டி நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற நிலையில் இன்னைக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில குறையோடி கிடக்குது. இதை நம்ம உடைக்கணும், இதை நம்ம உடைச்சே தீரணும். இதை உடைக்கலன்னா வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும். அந்த வாழ்க்கை நரகத்தினுடைய பகுதியாக மாறும்.
ஒரு ஆண் இல்லாமல் பெண்ணால் வாழ முடியாது, ஒரு பெண் இல்லாமல் ஆணால் வாழ முடியாது. அல்லாஹு தாலா இந்த உலகத்தை அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ஆனா இன்னைக்குள்ள டெலிகிராம், இன்னைக்குள்ள டெக்னாலஜி, இன்னைக்குள்ள சோசியல் மீடியா, எப்படி வேணாலும் வாழலாம், எங்க வேணாலும் வாழலாம், யாரோடு வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளே இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க காலத்துல என்ன நடக்கும்னு யோசிங்க. நம்மளே இப்படி ஒரு மோசமான விளைவுகளை கண்கூடாக பார்க்கிறோம். நம்ம குழந்தைங்க இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்க அந்த இடத்துக்கு வரும்போது என்ன நடக்கும்? தயவு செய்து குழந்தைகளுக்கு இஸ்லாமிய கலாச்சாரங்களை சொல்லிக் கொடுங்க. அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா வெறுப்புணர்வை கொடுக்காம அதை புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. புரிய வைங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கேட்டுக்குங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்பதாக பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க. இஸ்லாம்னா என்ன, மார்க்கம்னா என்ன, ஏன் இறைவன் ஒருவன் தான், ஏன் குர்ஆன் வந்திருக்குது, ஏன் எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு வந்தாங்க, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைங்க. உள்ளத்துல இருந்து பேசுங்க. தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். அந்த கலாச்சாரத்தை, அந்த வரலாற்றுகளை மெதுவா குழந்தைகளுக்குள்ள கொண்டு போங்க. அது மூளைகளுக்கு கொண்டு போகாதீங்க, கல்புகளுக்கு, உள்ளத்துக்குள்ள கொண்டு போங்க. அப்படி உள்ளத்துக்குள்ள நீங்க மெதுவா கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னா ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நம்ம குழந்தைகள் சமூகத்தினுடைய தலைவர்களாக மாறுவாங்க, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பாங்க. அவர்களுடைய குழந்தைகள் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய, ரசூலுடைய, குர்ஆனுடைய வசனங்களை உலகம் முழுக்க எடுத்துட்டு கொண்டு போய் சேர்ப்பாங்க. மறுமை மஹ்ஷருடைய தினத்துல நாமெல்லாம் ஒன்று கூடி இருக்கும் போது நம்ம பிள்ளைகள் உயர்த்தி பேசப்படும். நம்ம குழந்தைகளின் காரணமாக நாங்கள் சுவர்க்கத்திற்கு போறதுக்கு காரணமாக மாறும். மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யுங்க. அப்ப நம்முடைய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய முதல் பிரச்சனை கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு, முதல் பகுதி. இரண்டாவது, நம்முடைய சமூகம், நம்முடைய குழந்தைகள் நாம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஒழுக்க ரீதியான பிரச்சனை. அஹ்லாக், நற்குணங்கள் உள்ள சமூகமாக நாங்க மாறணும். ஒரு மனிதன் மாங்குன்னு தொழுகிறான், மாங்கு நோன்பு வைக்கிறான், எல்லா பயான்லையும் கலந்துக்கிறான், ஆணும் சரி பெண்ணும் சரி. ஆனா கணவர்கிட்ட சரியாக இல்லை, மனைவிட்ட அன்பாக நடந்து கொள்ளல, குழந்தைகளை நேர்மையாக ஒழுக்கமாக நடத்தல, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல, மாமனார் மாமியாரோடு இணைந்து அன்பாக பயணிக்கல அப்படின்னா அந்த அந்த அமல், அந்த இபாதத், அந்த தொழுகை இறைவனிடத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இறைவனை அடையணும்னா அகலாக்குகள் வேணும், நற்குணங்கள் வேணும், நேர்மையான வாழ்க்கை வேணும், ஒழுக்கமான வாழ்க்கை வேணும். அந்த ஒழுக்கமான வாழ்க்கை இல்லாம நான் மார்க்கத்தை பின்பற்றுறேன், நான் தொழுகிறேன், நான் நோம்பு வைக்கிறேன், நான் முர்கா போடுறேன், நான் ஜக்காத் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமானா நிச்சயமாக பெரிய கேள்விக்குறி இருக்குது. பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஒரு பெரிய ஷேக்கிட்ட ஒரு மனிதர் வந்தார். வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறார். அந்த ஷேக், அந்த ஹஜ்ரத் கோவமா, இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான், இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான், நீ வெளியே போன்னு திட்டார். அவன் அழுதுகிட்டே போன பிறகு அந்த இரவு அந்த உலமாவுடைய, அந்த ஆலிமுடைய கனவுல ஒரு காட்சி காட்டப்படுது. மஹ்ஷருடைய தினத்துல அந்த 2 நபர்களையும் கூப்பிட்டப்படுது. இறைவன் அல்லாஹ் அவங்கள்ட்ட 2 பேர்கிட்டையும் கேள்வி கேட்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த ஆலிம்கிட்ட கேள்வி கேட்கிறான், எந்த தைரியத்தில் நீ அந்த மனிதனிடத்தில் இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொன்ன? என்னுடைய மன்னிப்பு என்பது ஆகச் சிறந்தது, நான் மன்னிக்க தகுதியானவன், நான் மன்னிக்க கூடியவன், நான் மக்களின் மீது இறக்கப்படக்கூடியவன், என்னை பற்றி தவறான சிந்தனையை அவன் உள்ளத்தில் நீ புகுத்துறாய், உன்னை தான் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னான். எப்பயுமே நல்ல எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை. நல்ல எண்ணங்களை கொண்டுதான் நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. நல்ல ஒழுக்கமான, நேர்மையான, கட்டுப்பாடான வாழ்க்கையை கொண்டுதான் நாம் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதனால 2வது நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். இங்க யாருக்கும் தெரியாதுன்னா சொல்ல முடியாது, எல்லாமே தெரியும். ஆனா தெரிந்துமே நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், பல தவறுகள் செய்யறோம், தெரிந்தே செய்யறோம், தெரியாமலாம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். கணவர்கிட்ட அன்பாக நடக்கணும் தெரியும், ஆனா நடக்க மாட்டோம். மனைவிட்ட பக்குவமாக நடக்கணும் தெரியும், ஆனா நடக்க மாட்டோம். குழந்தைகளை சபிக்க கூடாதுன்னு தெரியும், ஆனா வாயில என்ன வார்த்தைகள் வருதோ சபிச்சுக்கிட்டே இருக்கணும். மாமனார் மாமியார் அவங்களை கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும்னு தெரியும், ஆனா கண்டுக்க கூட மாட்டோம். அத்தை அம்மாவுக்கு ஒபே பண்ணணும்னு தெரியும், ஆனா அதை யோசிக்க கூட மாட்டோம். அப்படித்தான் நம்ம வாழ்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி சிறந்த வாழ்க்கையாக மாறும்? மாறாது.
நான் முதலே சொன்ன மாதிரி ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. நாம் சரியாக இருந்தால்தான் நம்ம குழந்தைகள் சரியாக இருப்பாங்க. நம்ம தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், மனிதர்களை மன்னிக்காம வாழ்றோம், மனிதர்களுக்கு உதவி செய்யல, மனிதர்களை கேர் பண்ணல, மனிதர்கள் மீது அன்பு செலுத்தல அப்படின்னா நம்ம குழந்தைகள் நிச்சயமாக பாதிக்கப்படுறது மிக முக்கியமானது. சமீபத்துல ஒரு பெண்மணி, ஒரு தாய் என்ன கால் பண்ணாங்க. ராமநாதபுரத்துல இருந்து நம்ம கால் பண்ணுச்சு. நான் நடந்ததை சொல்றேன். அதற்குங்க நாங்க பயான்லாம் நிறைய நான் கேட்பேன், எனக்கு ஒரு சின்ன கேள்வி அப்படின்னு சொல்லுச்சு. சொல்லுங்கம்மா என்ன விஷயம்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பெண் குழந்தைங்க, ஒரு பையன். முதல் பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 14 வருஷமாச்சு, குழந்தை இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்படுறேன். 2வது ஒரு பெண் குழந்தை கிட்டத்தட்ட 8 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. இப்ப அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்துருச்சு. 3வது பையன், அந்த பையனுக்கு இன்னும் நிக்காகவே நடக்கல, 30 வயசு ஆயிருச்சு. பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், எதுவுமே அமைய மாட்டேங்குது. என் வாழ்க்கை இவ்வளவு மோசமா போயிருச்சு. நிறைய காசு இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நிறைய சொத்து சுகம் இருக்குது, ஆனா என் வாழ்க்கை அவ்வளவு நரகமா இருக்கு. அந்த மாதிரி அழுதுச்சு போன்ல. இப்ப நான் சொன்னேன், உறவுகளோடு எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டேன். உறவுகளோடு எப்படி வாழ்றீங்க? அந்த அம்மா சொன்னிச்சு, அங்க ஒரு தவறு நடந்துச்சுன்னு சொல்லிச்சு. ஒரு தவறு நடந்துருச்சு மோனா. என்னன்னு கேட்டேன். அதாவது எங்க வீட்டுக்காரோட பிறந்தவங்க 4 அக்கா தங்கச்சி. எங்க வீட்டுக்காரர் ஒரே பையன், 4 அக்கா தங்கச்சி, மொத்தம் 5 பேர். எங்க ஹஸ்பண்டுடைய ஃபேமிலியில எங்க வீட்டுக்காரருடைய அத்தா, என் மாமனார் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 4 பெண் குழந்தைகளையும் கட்டி கொடுத்துட்டு சொத்துக்களை முழுக்க முழுக்க அப்படியே எங்க வீட்டுக்காருக்கு எழுதி கொடுத்துட்டார். எல்லா சொத்தையும் வீட்டுக்காருக்கு எழுதி கொடுத்துட்டார். இப்ப எங்க வீட்டுக்காரோட பிறந்த 4 அக்கா தங்கச்சிகளும் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக இருக்கிறாங்க. ஒருவேளை இதுதான் என்னுடைய குடும்பத்தினுடைய மோசமான விளைவுக்கு காரணமோ நம்ம கேட்டுக்கேன். நான் சொன்னேன், 100% நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. தயவு செய்து இதை நீங்க மாற்றி அமைக்கணும். அந்த மாதிரி சொன்னிச்சு, என்ன செய்யணும்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், உங்களுடைய நாத்தனா 4 பேர்த்தையும் கூப்பிடுங்க. எல்லாம் பக்கத்துலதான் இருந்தாங்க ராமநாதபுரத்துல. 4 பேர்த்தையும் கூப்பிடுங்க, குடும்பத்தோடு கூப்பிடுங்க. அன்னைக்கு இரவு விருந்து போடுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு, நல்ல சாப்பாடு போட்டு, நல்ல கவனிங்க. கவனிச்ச பிறகு உங்க நாத்தனாக்கிட்ட நீங்க சொல்லுங்க, அம்மா எங்க வீட்டுக்காரர் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை, உங்களுக்கு என்ன பகுதி வரணுமோ அதை நான் அந்த இடத்தை வித்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், வாக்குறுதி கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன். தாய் தந்தையினுடைய விளைவுகள் இருக்குல்ல, வினைகளுடைய பாவங்கள், அது 3 தலைமுறைகளே தாக்கும். கிதாபுகள்ல இமாம்கள் எழுதுறாங்க, 3 தலைமுறை. ஒரு தாய் தந்தை ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, ஒரு மனிதனை ஏமாற்றி சொத்தை வாங்கிட்டாங்க, ஒரு மனிதனை ஏமாத்தி வீடு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வட்டி வாங்குறாங்க. 40 ஆண்டுகளுக்குள் அந்த குடும்பத்தில் பிச்சை எடுக்கக்கூடிய மக்கள் உருவாயிருவாங்க. நல்லா பாதுகாக்கிறோம். அஸ்ராருல் ஆலம் அப்படின்னு ஒரு கிதாபு இதை பத்தி ரொம்ப ஆழமா எழுதுறாங்க. உலகத்தின் ரகசியங்கள், பலதரப்பட்ட விஷயங்கள், யதார்த்தமான ஹதீஸ் குரானோட இணைத்து யதார்த்தமான விஷயங்களை நிறைய அந்த ஆலிம் எழுதுறாங்க. நான் அந்த பெண்மணிக்கு சொன்னேன், இந்த மாதிரி செய்யலன்னு சொன்னேன். அல்லாஹ் மிகப்பெரியவர். அந்த அம்மா அதே மாதிரி ஒரே வாரத்துல செஞ்சுச்சு. பேசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் இருக்கும். அந்த பெண்மணி சமீபத்தில் எனக்கு கால் பண்ணாங்க. என்னுடைய முதல் பெண் குழந்தை இப்பதான் கன்சீவா இருக்காங்க. 2வது பெண் குழந்தைக்கு டாக்டரை பார்த்துட்டோம். அந்த ஸ்டேஜ், அந்த கேன்சருடைய ஸ்டேஜ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, மருந்து சாப்பிடுறாங்க. எனக்கு 3வது மகனுக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு, கல்யாணத்தை நாங்க முடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப நாம எல்லாத்துக்குமே அல்லாஹ் சில முறைகளை வச்சிருக்கிறான். அப்ப நாம வாழ்க்கையில நேர்மையாக, ஒழுக்கமாக அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யணும். கணவனுக்கு என்ன செய்யணும், மனைவிக்கு என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு என்ன செய்யணும். இது சும்மா கதை கிடையாது. நான் பேசுறது, நான் வாழ்க்கையை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இது கதை கிடையாது, கதை பேசலாம். நான் வாழ்க்கையை பேசுறேன். நம்ம வாழ்க்கையில அப்படி ஏதாவது நீங்க தவறு செய்திருந்தீங்கன்னா, தயவு செய்து தவற்றுக்கான பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிக்கங்க. தவறுகள் 2 விதம். ஒண்ணு, தனக்குத்தானே தவறு செய்யறது, இது அல்லாஹ் தான் மன்னிக்கணும். 2வது, மற்றவர்களுக்கு தவறு செய்யறது. உதாரணத்துக்கு கணவருக்கு நம்ம தவறு செஞ்சுட்டோம், கணவருக்கு தெரியாம ஒண்ணு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தயவு செய்து கணவர் பக்கத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்டுருங்க. ஏன்னா மஹ்ஷருடைய தினத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெண் மக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் அதிகமான பெண்களை நரகத்தில் பார்த்தேன் என்று சொல்லி. நான் அதிகமான பெண்களை நரகத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே பெண்கள்லாம் அழுதாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ், எங்களை நீங்க நரகத்தில் அதிகமா பார்த்தீங்களே, என்ன காரணம்? பல காரணங்கள் சொன்னாங்க. அதுல 2 காரணம் மிக முக்கியமாக. ஒன்று, கணவனோடு சேர்ந்து வாழ்ந்து கணவனோட எல்லா விதமான
கஷ்டத்திலையும் லாபத்தை அனுபவித்து விட்டு கடைசியில அந்த கணவரை பார்த்து உன்னை கட்டி என்ன சுகத்தை கண்ட, உன்னால எந்த புண்ணியமும் இல்லை அப்படி எந்த பெண்மணி சொல்லுகிறாரோ அந்த பெண்மணி நரகத்துக்கு போவான். அதே போல எந்த பெண்மணி குழந்தைகளை சபிக்கிறாங்களோ அவங்களும் நரகத்துக்கு போவாங்க. ஆண்களுடைய விஷயத்துல சொன்னாங்க, ஆண்களே நீங்கள் பெண்கள் மீது கவனமாக இருங்க, அவங்களை கண்ணியமாக நடத்துங்க, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க, அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்க. தன்னுடைய மௌத்துக்கு முன்னாடி வரையும் சொல்லப்பட்ட வார்த்தையில 3 முக்கியமான வார்த்தை, அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். 2வது வார்த்தை அன்னிசா அன்னிசா, பெண்களின் மீது கண்ணியமாக இருங்க, பெண்களை அன்பாக நடத்துங்க, பெண்களுடைய உரிமைகளை கொடுங்கன்னு சொன்னாங்க. 3வது சொன்னாங்க யா உம்மத்தி என் சமுதாயமே. இந்த 3 வார்த்தையை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மௌத்துக்கு முன்னால சொன்னாங்க. அர்ரிஜால்னு சொல்லல, அன்னிசான்னு தான் சொன்னாங்க. ஒரு சமூகத்தினுடைய அச்சாணிகள் பெண்கள் தான். ஒரு பெண் சமூகம் மட்டும் தன்னுடைய உணர்வுகளை விளங்கி தன் கடமைகளை புரிந்து தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய, தன் உறவுகளுக்கு செய்ய வேண்டிய, தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து செய்ய ஆரம்பித்தா உங்களுடைய குழந்தைகள் சமூகத்தினுடைய தலைவர்களாக இன்ஷா அல்லாஹ் மாறுவாங்க. இதை ரொம்ப ஆழமா உணர்ந்து கொள்ளுங்க. இது ஒரு பயானா கேட்காது, இதை உங்க உள்ளத்துக்குள்ள கொண்டு போங்க. உங்க வாழ்க்கையில தவறு செய்யறதா தயவு செய்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு. நான் ஆண்களுக்கும் சொல்றேன், பெண்களுக்கும் சொல்றேன், உங்க பாவ சுமைகளை குழந்தைகள் சுமக்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என் சுமையை எங்க அத்தா சுமக்க மாட்டாரு, எங்க அத்தா சுமையை நான் சுமக்க மாட்டேன். அவங்க பாவம் அவங்களுக்கு தான். ஆனா அந்த பாவத்தினுடைய விளைவுகள் நிச்சயமாக எங்க அத்தாவுடைய நன்மை தீமையினுடைய விளைவுதான் நான், என்னுடைய நன்மை தீமையினுடைய விளைவுதான் என் புள்ள, உங்களுடைய நன்மை தீமையினுடைய விளைவுதான் உங்க குழந்தை. அதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் கொஞ்சம் நேர்மையாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க, அன்பாக இருங்க, லைஃப்ல கேர்ஃபுல்லா இருங்க. நம்மளால யாரும் பாதிக்கப்படாம பாத்துக்க. ஒருத்தவங்கள்ட்ட பேசினா சண்டை வருமா, அமைதியா இருந்துருங்க. ஒருத்தவங்க உங்களை ட்ரிகர் பண்ணி வார்த்தைகளை வாங்கி உங்களை கோவப்படுத்துறாங்களா, ஒதுங்கி நின்றுங்க. அவங்களுக்காக துவா செஞ்சு அமைதியா இருங்க. யாரையும் சபிச்சிடாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்திடாதீங்க, யாருடைய வாழ்க்கை மோசமாக போனதற்கும் நீங்கள் காரணமாயிடாதீங்க. அதனுடைய விளைவுகள் உங்களை மட்டும் தாக்காது, உங்க பிள்ளைகளும் சேர்ந்து அனுபவிக்கணும் மறந்துடாது. அதனால வாழ்க்கையில் நேர்மை மிக முக்கியமானது. 3வது மிக முக்கியமான விஷயம், சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய 3வது பிரச்சனை என்னன்னா, உடலை நல்ல பலமா வச்சுக்க. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு 100 முஸ்லிம்கள்ல 36 முஸ்லிம்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்க. உடல் பலவீனம் ரொம்ப அதிகமாகுது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. டாக்டர்கிட்ட போனோம்னா, ஹாஸ்பிட்டல் போனா அங்க எங்க பார்த்தாலும் புர்காவும் தொப்பியும் தான் இருக்கு. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் நின்று போயிருந்தேன், நியூ ஹோப் ஹாஸ்பிட்டல். அங்க அவங்க சொல்றாங்க, மௌலவி சாப், கடந்த 1 வாரத்துல மட்டும் 12 கேஸ் முஸ்லிம்கள், 12 பேருமே ஸ்ட்ரோக்னா தெரியுதா, மூளையில ரத்தம் கசிவு. ஏன்? கோபம், எரிச்சல், டிப்ரெஷன், அனெக்சிட்டி, இது அதிகமாக நோய்கள் மனிதனுக்கு வருது. தயவு செய்து உடலை நல்ல பலமா வச்சுக்கங்க. நல்ல உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுங்க. கண்ட ஃபுட்டை வாங்கி தராதீங்க, ஜங்க் ஃபுட் எல்லாம் வாங்கி தராதீங்க. டீ எல்லாம் ஒரு நாளைக்கு 1 டீ கொடுங்க, 4 டீ 5 டீ எல்லாம் குடிக்காதீங்க. இரவு நேரங்கள்ல சீக்கிரம் படுத்துருங்க. 9 மணி 10 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க வைங்க. 12 மணி 1 மணி வரை இருந்தா காலையில புள்ள படிச்சு என்னதை படிக்கும் யோசிச்சு பாருங்க, எப்படி ஸ்கூல் போகும்? ஆரோக்கியமான சமூகம் தான் இன்னொரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியும். ஆரோக்கியம் இல்லாத சமூகம் இன்னொரு ஆரோக்கியம் இல்லாத சமூகத்தை உருவாக்கும். நோயாளிகள் உருவாக்க முடியும். அதனால தயவு செய்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா வாழ்க்கையில சில அடிப்படைகளை பின்பற்றிக்கீங்க. ஒன்று, அதிகாலை எழுவதை வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நீ ஆரோக்கியமா இருக்கணும், ரொம்ப காலம் வாழணும், நல்ல ஸ்ட்ரென்த்தனோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா தயவு செய்து அதிகாலை எழுங்க, சீக்கிரம் எழுந்துருங்க. 7 மணி 8 மணி சூரியன் உச்சத்துக்கு போய் நீங்க எந்திரிக்காது. ஒருபோதும் குடும்பம் விளங்காது, சமுதாயம் விளங்காது, விளங்கவே விளங்காது. எத்தனை பேர் சேர்ந்து எவ்வளவு கூட்டத்தை கூப்பிட்டு எத்தனை பேரை கொண்டு வந்து பேச வச்சாலும் விளங்காது. மாற்றம் என்பது உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து ஏற்படணும். மாற்றம் ரோடுகள்ல இருந்து ஏற்படாது, மாற்றம் வீடுகள்ல இருந்து தான் ஏற்படும். அதிகாலை எழுவதற்கு முயற்சி செய்யுங்க. நாடார் சமூகத்தை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. நாடார் சமூகம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு இருந்தாங்க. செருப்பு போடக்கூடாது, அவங்க தோல்ல துண்டு போடக்கூடாது,
பெண்கள் மேலாடை போடக்கூடாது. பெண்கள் டீ கடைக்கு போனோம்னா கொட்டாங்குச்சியில தான் டீ கொடுப்பாங்க. காசு கொடுத்தா காசை கழுவிதான் வாங்குவான். அப்படிதான் சமூகம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்தியாவோட 50% வளர்ச்சிக்கு அவங்கதான் காரணம். அதுக்கு காரணம் என்ன எழுதுறாங்க தெரியுமா? எங்க இந்த 50 வருஷ வளர்ச்சியில இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு எங்க சமூகத்தினுடைய முழுக்க காரணம் எங்க தாய்மார்கள் தான். எங்க தாய்மார்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பாங்களாம். அவர் சொல்றாரு, எங்க தாய்மார்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. நாடார் சமூகத்தினுடைய வெற்றியின் ரகசியமே அதிகாலை எழுந்திருக்கிறதா. நம்ம சமூகத்துல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம்? மனசுல கை வச்சு பார்த்துக்க. 5 மணி, 6 மணி, 7 மணி, 7 மணி, 7:30 மணிக்கு எழுந்திருக்கிறது. ரொம்ப கஷ்டம். உருப்புறது ரொம்ப கஷ்டம். தயவு செய்து இதை கொஞ்சம் ஆழமா யோசிங்க, திங்க் பண்ணுங்க. 2வது, எழுந்தவுடன் உடல் கழிவுகளை வெளியாகணும். ஆரோக்கியமான இஸ்லாம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குது. இஸ்லாம் தொழுங்க, நோம்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க, தொழுங்க, குர்ஆன் ஓதுங்க மட்டும் சொல்லுங்க. உலகத்துல என்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. 2வது, எழுந்தவுடன் உடல் கழிவுகள் வெளியாகணும். உடல் கழிவுகளை சேமிக்க கூடாது. பாத்ரூம் போயிடணும், டாய்லெட் போயிடணும். குழந்தைகளுக்கும் அதை பழக்கணும். 2 நாளுக்கு ஒரு டாய்லெட் போனா நோய் வந்துன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. இதை பழக்கணும். ஆரம்பத்துல இருந்து குழந்தைங்க மாட்டேன்னு சொல்லணும், இழுத்துட்டு போய் உட்கார வச்சிடணும். முக்க சொல்லி உட்கார பக்கத்துல நின்றுக்கணும், முக்க சொல்லணும், பழக்கணும். இதெல்லாம் சாதாரணமா சிரிப்புக்காக நான் சொல்லலை, இது ரொம்ப முக்கியமான பகுதி. மனிதனுடைய மூளை எப்ப மந்தமாக மாறும்னா, எப்ப மனம் உடல்ல அதிகமாகவோ மனிதனுடைய மூளை மந்தமாயிடும். 2வது, முஸ்லிம்கள் சாப்பிட்ற சாப்பாடும் அல்லாஹ் அக்பர் சிறப்பு தான். மிகச்சிறப்பா சாப்பிடுறது. நைட்டு 12 மணிக்கு பிரியாணியை சுட வச்சு சாப்பிடுற ஒரே சமூகம் உலகத்துல முஸ்லிம்கள் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. 12 மணிக்கு பிரியாணியை சுட வச்சு காவு கொடுத்துறது அவரை சீக்கிரமே. அதனால என்ன ஆக்சுவலா காலங்காத்தால மலத்தை வெளியாக்கிறோம். மலம் வெளியாகணும். 3வது, நல்ல பிரஷ் பண்ண சொல்லணும் குழந்தைகளுக்கு. 3வது, ஆரோக்கியமான சமூகத்துக்கு மிக முக்கியமானது, குழந்தைகள்கிட்ட காலைல எழுந்த பிறகும் பிரஷ் பண்ண சொல்லுங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்பதாக பிரஷ் பண்ண சொல்லுங்க. ஞாபகப்படுத்துங்க தாய்மார்கள். ஆண்களால இது முடியாது. நானே சொல்றேன், நான் பேசுவேனே தவிர என்னால செய்ய முடியாது. என் மனைவிட்ட சொல்லிடுவேன். என் மனைவி தான் அதை ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி தான் சொல்லும். என் வீட்டுக்காரமா சொல்லும், பிள்ளைங்க நைட்டு படுக்கும்போது பிரஷ் பண்ணிட்டு வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. பிரஷ் பண்ணிட்டு வருவாங்க. 8:30 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். 8 மணிக்கு சாப்பாடு, 8:30 மணிக்கு தூக்கம் முடிஞ்சிருச்சு. அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரணும். இந்த ஷெடியூல கொண்டு பாருங்க. உங்க லைஃப், உங்க ஃபேமிலி, உங்க குடும்பம், அல்லாஹ்வுடைய பரக்கத், நசீப் கொட்டுன்னு கொட்டும். நீங்க போதும்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். நீங்க 7 மணிக்கு 8 மணிக்கு தூங்கி எழுந்திருச்சீங்கன்னா நீங்க மாந்துன்னு உழைச்சாலும் ஒண்ணுமே ஒட்டாது. எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கும் கடனுக்கும் தான் கொடுக்கணும், வட்டிக்கும் தான் கொடுக்கணும். நல்லா பாதுகாக்கணும். அதனால 3வது, எழுந்த உடனே நல்லா பிரஷ் பண்ண சொல்லுங்க. பற்களை கிளீனா வைங்க. பற்கள் தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். இன்னைக்கு உலகத்துல நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் உள்ள நாடு எதுனா சைனா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள் தான். எஜுகேஷன் பாலிசியை நான் ஆய்வு செய்யும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா காலை எழுந்த பிறகு பல்லு விளக்கணும், ஸ்கூலுக்கு போய் மதியம் சாப்பிட்டு பல்லு விளக்கணும், ஈவினிங் ஸ்கூலை விட்டு வர்றதுக்கு முன்னா பல்லு விளக்கணும், திரும்பி நைட்டு படுக்க முறை பல்லு விளக்கணும். பிரஷிங். நபி சொன்னாங்க, லௌலான் ஷுக்கலா உம்மத்தி, என் உம்மத்தின் மீது மிஸ்வா பரதாயிரமோ நான் பயப்பட்டேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னாடி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகம் இல்ல, அவங்கள்ட்ட கொடுத்து மிஸ்வாக்க கொடுத்து மென்று வாங்கி தன் பற்களை தேய்த்து தான் மௌத்தா போனாங்க. பிரஷிங் அவ்வளவு முக்கியமானது. தமிழ் இலக்கியங்கள் சொல்லுவாங்க, வாய் நாடி வாய் முதல் நாடி. உலகத்துல உள்ள எல்லா நோய்களும் எங்க போய் ஃபார்ம் ஆகும்னா உங்க பற்கள்ல தான் ஃபார்ம் ஆகும். ஏசியன் கண்ட்ரிஸ், இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இது போன்ற ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல தான் பற்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. அந்த பக்கத்து யூரோப்பிய நாடுகள் எல்லாரும் பற்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால பிரஷ் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. 4வது, நல்ல உடற்பயிற்சி செய்யணும். தாய்மார்கள் நடக்கணும். இப்ப ட்ரெண்ட் என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி 1ஆம் தேதி மாதிரி இருக்கிறது. 1ஆம் தேதி மாதிரி. இப்ப என் புள்ள சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஏன்னா அது உடம்பு குண்டாயிடும். உடம்பு குண்டாயிடும். ஆனா நல்லா சாப்பிடுப்பா, தண்ணி குடிப்பா. இல்ல கல்யாணத்துக்கு பிறகு 10ஆம் தேதி மாதிரி ஆயிடும். ரொம்ப கஷ்டம். நடக்கிறதே கிடையாது. நடக்கிறதே இல்லை. தயவு செய்து தாய்மார்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் உங்க பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்ல தண்ணி குடிக்க சொல்லுங்க. இன்னைக்கு கன்சீவான பெண்கள் கிட்டத்தட்ட 40% பெண்கள் சூப்பர் பற்கிறது இல்லை. எல்லாம் ஆபரேஷன் தான். ஆபரேஷன் என்ன? தண்ணி சத்து உடம்புல இல்ல. இன்னைக்கு தண்ணி குடிச்சு நாளைக்கெல்லாம் குழந்தை பார்க்க முடியாது.
அதெல்லாம் நீ ரொம்ப காலமா ஆரம்பத்துல இருந்து கரெக்டா வாழ்க்கையை கொண்டு வந்தாதான் வாழ்க்கை கரெக்டா போகும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆண் குழந்தைகளுக்கு தயவு செய்து உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்க. உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்க. சிக்கனை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. சீக்கிரமே பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணிடலாம். 9 வயசு 10 வயசுல. ஏன்னா சிக்கன் வந்து முழுக்க சூடு. அதெல்லாம் குறைங்க. நல்ல உணவுகளை கொடுங்க. 5வது என்ன, நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க. தயவு செய்து நான் சொல்றேன், இன்னைக்கு இந்தியாவில 70% மக்களுக்கு புரோட்டீன் சத்து இருக்கு, புரோட்டீன் குறைவு. நான் உலமாக்களுக்கு சொல்றேன். அதுவும் கல்விய அறிவிஞானத்தை மக்களுக்கு மத்தியில பேசக்கூடியவங்க தயவு செய்து உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். நல்ல உணவுகள் மிக முக்கியமானது. நல்ல நட்ஸ் சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. ஓகே, நல்ல விதைகள், நல்ல வந்து எல்லா விதைகளும் இப்ப கிடைக்குது. முன்னாடி எல்லாம் இதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. இப்ப நல்லா பேசுறாங்க. நல்ல விதைகள் கிடைக்குது. அது நான் டெய்லி சாப்பிடுவேன். டெய்லி வந்து என் பிள்ளையோட ஒர்க் என்னன்னா, நைட்டு ஃபுல்லா அந்த பாதாம் பிஸ்தா எல்லாம் ஊற வச்சு தண்ணிக்குள்ள வச்சிருவாங்க. காலை தொழுத உடனே என் மனைவி அரைச்சு கொடுப்பாங்க. அது அந்த ஆளுக்கு டம்ளர் குடிக்கும். உடல் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். சின்ன வெங்காயம் சாப்பிடுறது, நல்ல கடலை பருப்பு சாப்பிடுறது, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கு. பீஸா, பர்கர், ரொட்டு, ரொசுக்கு, சிக்கன் கலரா போட்டு சாப்பிட்டு 30 வயசுலேயே வயிறு பெருசாயிருக்கு. ஆண்களும் சரி பெண்களும் சரி ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் நிக்கிறோம். இதெல்லாம் மாற்றும். இதெல்லாம் யார் சொல்றது? இதெல்லாம் யார் சரி செய்ய போறா? நீங்க தான் சரி செய்யணும். தயவு செய்து நல்ல உணவு. எல்லா குரான் சொல்றான், யார் வல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவுகள்ல தய்யிபாத், இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. இயற்கை உணவுக்கும் செயற்கை உணவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எதெல்லாம் கலரா பொடி போட்டிருக்கானோ அதெல்லாம் செயற்கை, எதெல்லாம் இயற்கையான கலர்கள்ல இருக்கோ அதான் இயற்கை. தெரிஞ்சுக்கங்க, சிம்பிள் லாஜிக், அவ்வளவுதான். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஓகே. 6வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இரவு நேரங்கள்ல சீக்கிரம் படுத்துங்க. அதிகபட்சமா ஒரு 10 மணிக்குள்ளயாவது படுங்க. அது ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். அது யார் பண்ண? நீங்க தான் பண்ண முடியும். உங்களாலதான் முடியும். 9:30 10 மணி வரைக்கும் நாடகம் பார்த்துட்டு 10:30 மணிக்கு தோசை விட ஆரம்பிச்சு, அந்த தோசை எப்படி சாப்பிடுறது? ஒரு புள்ள அந்த சோபால உட்கார்ந்து இருக்கும், மாப்பிள்ள யூடியூப் பார்த்துட்டு அங்க உட்கார்ந்து இருப்பாரு, இன்னொரு புள்ள அந்த மாடியில உட்கார்ந்து இருப்பான். தோசையை சுட்டு ஒரு ஆளுக்கா கொடுத்துட்டு வரும். அந்த சமூகம் டெவலப் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குது, எதையுமே பின்பற்றுறது இல்லை. அப்ப நாங்க பின்தங்கிட்டோம், சமூகத்துல நாங்க ரொம்ப மோசமா போயிட்டோம், கல்வியில பின்தங்கிட்டோம், பொருளாதாரத்துல பின்தங்கதான் செய்வோம். வேற என்ன செய்வோம்? எதையும் பின்பற்றாம இருந்தா. நான் என் நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் ஒரு கிறிஸ்துவர். ஆச்சரியமா இருக்கு நான் சொல்றேன். அவர் ஒரு கவர்மெண்ட், 2 பேருமே கவர்மெண்ட் அபிஷியல். அந்த அம்மாவும் கவர்மெண்ட் ஆபீசர், இந்த இவரும் கவர்மெண்ட் ஆபீசர். 2 பேருக்கும் சரியான வேலை, கையெழுத்து போற வேலையே அவ்வளவு வேலை இருக்கும். அன்னைக்கு இரவு அவங்க வீட்டுல தங்குறேன்னா, அவன் நண்பர் என் கூட படிச்சவங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது 7:45 8 மணிக்கெல்லாம் சாப்பாடை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா டிஃபன்ல கூப்பிடுது. அவங்க 3 பிள்ளைங்களுக்கு. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா அந்த இடத்துல உட்கார வச்சு 3 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது. சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்பதாக அந்த 3 பிள்ளைகளும் இந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா சொல்லுது, இந்த உணவை யார் கொடுத்தா? அந்த பிள்ளைங்க சொல்லுது, இந்த உணவை இறைவன் கொடுத்தான், காட் கொடுத்தாங்க. இந்த உணவு எத்தனை பேருக்கு இல்லாம இருக்குது, இந்த உணவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆமா, நன்றி செலுத்தணும். இவ்வளவும் சொன்ன பிறகு அந்த பிள்ளைங்க சாப்பிடுறது 7:30 மணிக்கு, 7:45. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த அம்மா அந்த 3 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிருச்சு. இப்ப நான் கேட்டேன் என் ஃப்ரெண்டுகிட்ட, சரவணன் என்ன அவங்க ஒய்ஃப் கூட்டிட்டு போயிட்டாங்க, நம்ம என்ன சாப்பிடல? இல்ல அஹ்மத், எங்க வீட்டுடைய ரூல்ஸ் என்னன்னு சொன்னா, நான் சொல்றேன் எங்க வீட்டு ரூல்ஸ் என்னன்னு சொன்னா, 7:30 மணி 7:45 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தரணும். 8 மணிக்கெல்லாம் தூங்க கூட்டி போயிடணும். 8:30 மணிக்கெல்லாம் புள்ள தூங்கிடுவாங்க. என் ஒய்ஃப் கூட்டி போய் தூங்க வச்சிருவாங்க. தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுவோம், நாங்க தூங்குவோம். அதிகாலை 4 மணிக்கு எல்லாருமே எந்திரிச்சிருவோம். என்னுடைய முதல் பெண் குழந்தை IIT-க்காக ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. 8வது படிக்கிறது புள்ள. 2வது ஜட்ஜுக்காக ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. இப்ப இன்னொரு குழந்தை UPSC கலெக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் 4 மணிக்கு எழுச்சிருவோம். இதுதான் எங்க ரொட்டீன். 4 மணிக்கு மேல தூக்கம் வராது எங்களுக்கு. 8:30 மணி 9 மணி 10 மணிக்கு நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்கு 4 மணிக்கு மேல ஒருபோதும் தூக்கம் வராது. இப்படித்தான் சமூகம் முன்னேறுது. நாம ஏன் பின்னணிந்து போறோம்னா, எதையுமே பின்பற்றுறது இல்லை. அதிகாலை சீக்கிரம் எழக்கூடியதை பரதாக்கிய ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம். காலைல சீக்கிரம் எழுந்திருக்கணுங்கிறத பரது, நம்ம மீது பரது ஐன், ஒவ்வொரு தனி மனிதன் மீது பரது. நைட்டுக்கு பிறகு 8 மணிக்கு மேல இஷாவுக்கு பிறகு நல்ல பேச்ச பேசுறதே கூடாது. நம்ம மார்க்கத்துல ஆகுமானத பேசுறதே மக்ரூஹ், கூடாது.
ஆனா 8 மணிக்கு மேலதான் உலகத்தோட எல்லா வேலையும் பாக்குறது நம்ம. அதனால தயவு செய்து வாழ்க்கையில நாம சில அடிப்படையான வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றிக்கணும். அதை கொண்டுதான் அவங்க குழந்தைகளை உருவாக்க முடியும். வெறுமன கல்வியை கொடுத்தா வளர்ந்துட முடியாது, வெறுமன அறிவை கொடுத்தா வளர்ந்துட முடியாது. ஒழுக்கத்தை கொடுக்கணும், ஈமான கொடுக்கணும், ஒழுக்கமான வாழ்வியலை கொடுக்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், சமூக பொறுப்பை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் ஒரு சிறந்த சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை, தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் தருவானாக, எனக்கும் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 4 விஷயம் சொன்னீங்க, 3 விஷயத்தோடு முடிச்சிட்டீங்கன்னா அஜித் சொல்றா 3 விஷயம் சொன்னீங்க, 4வது சொல்லலன்னு. 4 ப்ராப்ளம் சொன்னல, நேரம் ஆயிடுச்சுன்னு முடிச்சேன்னு நினைக்கிறேன். ஒன்று கல்ச்சுரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. 2வது ஒழுக்கம் சார்ந்த சீர்கேடு. 3வது உடலியல் சார்ந்த சீர்கேடு. 4வது மனம் சார்ந்த சீர்கேடு, மென்டல் ஹெல்த் டிசார்டர். எப்பயுமே மக்கள்கிட்ட அன்பாக பேசுங்க, மனம் சந்தோஷமா இருக்கும். எப்பயுமே வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே மற்றவங்களை மன்னிங்க, மனம் சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே சுயநலமாக இருக்காதீங்க, பொதுநலமாக இருங்க. உங்க உள்ளமெல்லாம் ராகத்தா, சந்தோஷமா, எந்த அழுத்தமும் இல்லாம இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Sebut bersama